நம்ம நேற்று இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்ச் தானே பார்த்தோம். எனக்கு என்னமோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போன வருஷம் T20 வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அந்த மேட்ச் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்க. ஏன்னா போன வருஷம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல என்ன நடந்துச்சோ அதே தான் நேற்று இங்கிலாந்து பாகிஸ்தான் மேட்ச்லேயே வந்து நடந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாகிஸ்தான் வந்து விக்கெட்ஸே பறி கொடுக்காம 3 பால் மிச்சம் இருக்கும் போதே ஈஸியாக இங்கிலாந்து அலேக்கா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று மேட்ச் வந்து உண்மையிலே சூப்பராக வந்து இருந்துச்சு. பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்தே குறை சொல்ல முடியாது. பேட்டிங்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தா 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு 50 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாங்க. மோயின் அலி 55 ரன் வந்து எடுத்தாரு. டக்கெட் அப்படின்ற பிளேயர் வந்து 40 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாரு. ஆல்மோஸ்ட் வந்து அடிச்சு 199 ரன் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்னப்பா 199 ஒன்றும் ஒரு மோசமான ஸ்கோர்லப்பா, டீசெண்டான ஸ்கோர் தான். இங்கிலாந்து வந்து பாகிஸ்தானை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இங்கிலாந்து பக்கம் தான் வந்து மேட்ச் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் நேற்று நடந்ததே வந்து வேறங்க. பாகிஸ்தான் வந்து விக்கெட் போறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கல. ரிஸ்வானும் பாபர் அசாமும் வந்து சும்மா 4-6 போட்டு பட்டையை கிளப்பி ரிஸ்வான் 88 ரன், பாபர் அசாம் 110 ரன், இது போக ஒயிட் எல்லாம் போய் ஈஸியா வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து வின் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் மாதிரியே தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா அப்பயும் அதே மாதிரி தான் ரிஸ்வானும் பாபர் அசாமுமே வந்து சேர்ந்து இந்தியாவை ஈஸியா வந்து முடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நேற்று மேட்ச் வந்து இருந்துச்சு. உண்மையிலே ரிஸ்வான் தான் எப்பயுமே வந்து நல்லா வந்து விளையாடுவார். இப்போ ஆசியா கப் மேட்ச் எல்லாம் வந்து ரிஸ்வான் தான் வந்து ஓரளவு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. பாபர் அசாம் வந்து வந்தோடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாருப்பா. என்னப்பா பாபர் அசாம் வந்து ஓப்பனிங் சரியா பண்றதில்ல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. ஆனா அந்த விமர்சனங்கள்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நானும் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து வருவேன். விராட் கோலி மட்டும் தான் வந்து 100 ரன் அடிப்பாரா, நானும் வந்து செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லிட்டு நேத்து மேட்ச்ல வந்து 110 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா வந்திருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல சரியில்லைனா கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது வந்து நேத்து மேட்ச்ல நமக்கு வந்து புரிஞ்சு ஈஸியா வந்து இங்கிலாந்தை வின் பண்ணிட்டு போற மாதிரி வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் 2 மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் 7 மேட்ச்ல வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இன்னும் 5 மேட்ச்ல வந்து யார் அதிகமா வந்து வின் பண்ணுவாங்களோ அவங்க தான் இந்த T20 சீரிஸ் வந்து வின் பண்ணுவாங்க. இது போக நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான 2வது மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி முதல் மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவை சொந்த மண்ணிலே வந்து வீழ்த்திட்டு போயிட்டாங்க. இதனால வந்து இந்திய ரசிகர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க. 2வது மேட்ச்ல மட்டும் நீங்க ஜெயிக்காம இருங்க, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொலை வெறியில வந்து இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா வந்து வின் பண்ணா மட்டும்தான் இந்த சீரிஸ்ல நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச்ல வின் பண்ணனா ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் இந்த சீரிஸை வந்து வின் பண்ணிடுவாங்க. அடுத்து நடக்க போற மேட்ச் வந்து உப்புக்கு சப்பானியா தான் வந்து இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணுங்க. இங்கிலாந்து எப்படி விளையாடுறாங்க, பாகிஸ்தான் எப்படி விளையாடுறாங்க, மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி விளையாடுறாங்க, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து பார்க்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தா இருக்கு. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எல்லா டீம்ஸ்க்குமே இப்போ இதே ஒரு பிரச்சனையா தான் வந்திருக்கு. இப்போ T20 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யார் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு சாதகமா வந்திருக்கு. மேக்ஸிமம் செகண்ட் பேட்டிங் பண்றவங்க தான் வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நேத்து இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்லயும் அப்படிதான் வந்து நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இங்கிலாந்து தான் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது பவுலிங் முக்கியம் பிகிலே. நீ என்னதான் வந்து பேட்டிங்ல ஸ்ட்ராங் ஆனா கூட பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியா நோட் பண்ணி அடுத்து T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து தயாராகி நல்ல மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைப்பா நான் இப்படி தான் வந்து விளையாடுவேன், டிஆர் கோவிந்தா இந்த மாதிரி தான் வந்து விளையாடுவேன் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னும் இதில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.